Hi, hello, this is Staff CA360. நாம இன்னைக்கு ஜூலை 22 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேர்ல்டு பிரைன் டே. ஓகேவா? ஸோ வேர்ல்டு பிரைன் டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இன்னைக்கு தான். ஸோ பிரைன் ஹெல்த் அக்சஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஜூலை 22 இந்த பிரைன் டேயோட தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேஷன் டே. அதுங்க அப்ராக்சிமேஷன் பையோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3.14159 சரியா? ஸோ இதை வந்து 22/7 அப்படின்னும் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து பையோட வேல்யூ. ஸோ இதுக்கான டே வந்து அப்ராக்சிமேஷன் டேன்னு சொல்லிட்டு ஜூலை 22 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மேங்கோ டே வந்து ஜூலை 22 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்துட்டு நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியாவும் மேங்கோ தான். ஸோ வந்து கிங் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் மேங்கோ தான். அந்த டே வந்துட்டு இன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் அடாப்ஷன் டே. ஸோ நம்மளுடைய அந்த தேசிய கொடி இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ண டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 22 ஜூலை 1947 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டியூரிங் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி செஷனில் இது அடாப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் So ISO certification. Which school became the first government higher secondary school in Tamil Nadu to receive ISO certification? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ISO certification அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எதுவுமே வந்து இது வரைக்கும் சர்டிஃபிகேஷன் வாங்கலை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சேலமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ISO certification வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து அந்த சர்வலன்ஸ்க்கான ஒரு கேமரா வச்சுருக்கிறது இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் லைப்ரரியாக இருக்கட்டும், இந்தமாரி நிறைய விதமான டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க நிறையவே பண்ணியிருக்காங்க. ஆஸ் லைக் அந்த ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நிறைய விதமான ஒரு டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்து பர்டிகுலராக சேலமில் வந்து ஒரு ISO சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வெரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது எந்த ஸ்கூல் அப்படின்னா சேலம் கொண்டப்பா நாயக்கம்பட்டி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட். Who was appointed as the United Kingdom's Minister for Artificial Intelligence? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று தான் பார்த்தோம், ஆண்டி பர்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி யூகேவாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். சரியா? யுனைடெட் கிங்டமில் எப்போதுமே பார்த்திங்கன்னா யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய பார்ட்டியில் இருக்கவங்க தான் வந்து ப்ரைம் மினிஸ்டராகவும் இருக்கணும். ஸோ அப்போ வந்து லேபர் பார்ட்டி தான் வந்துட்டு அங்கே வந்து பிரசிடெண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கேட் ஸ்டைமருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆண்டி பர்ஹாம் வந்துட்டு இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. நான் வந்து எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் தான் பார்த்தோம். ஸோ அவருடைய ஒரு அந்த கேபினெட்டில் இருக்கும்ல, ஸோ அந்த மினிஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிஸ்டர் வந்துட்டு இந்தியா ஆர்ஜினில் சேர்ந்தவங்க இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பீகார் சேர்ந்தவங்க, ஒருத்தவங்க கொல்கட்டாவை சேர்ந்தவங்க. ஸோ முன்னாடியே அங்கே வந்துட்டு செட்டில் ஆகிட்டு அவங்க வந்து பாலிடிக்ஸ்லாம் வந்துட்டு அங்கே ஈடுபட்டதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே வந்து மினிஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கனிஷ்கா நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி அதுக்கான ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து கனிஷ்கா நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டராக இருக்கார், இந்தியன் ஆர்ஜின். ஓகேவா? லிசா நாண்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஏற்கனவே வந்து மினிஸ்ட்ரி ஃபார் கல்ச்சர் மீடியா ஸ்போர்ட் இருந்திருக்காங்க. ஸோ கூடுதலாக அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் சர்வீசஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து அந்த கேபினட் மினிஸ்டரில் ஒரு அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இவங்க 2 பேரும் இந்தியன் ஆர்ஜின் சேர்ந்தவங்க ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஆராவலி ஹில்ஸ் range extends through which of the following states? ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் வரைக்கும் இதோடைய ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே ஆராவலி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதோடைய அந்த ஃப்ரான்டியர் அண்ட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ தூரம் இருக்குதோ ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அதில் வந்து சின்ன அதோட ஹைட் ஒரு 100 மீட்டர்ஸ் இருந்தால் ஒரு வந்து 500 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஒரு இது போகுதுன்னா அந்த ஹில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டியை ஆரம்பித்து அதுக்கான ஒரு குழு சரியா செட் பண்ணி ஸோ அதுக்கான ஒரு ரிப்போர்ட் அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா
அங்கே இப்போ வந்து அங்கே நிறைய பேர் வந்து வசிச்சுட்டு கூட இருந்திருக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மலையோட சேரப்பட்டது அப்படின்னா அது ஃபாரஸ்ட்ரிக்குள்ளே வந்துடும். அப்புறம் இவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஸோ அதனால் அங்கே நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க. அதனால் வந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் தி ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், ஸோ அவங்களுடைய the recommendation was made by the Kanchan Devi. ஸோ இவங்களால இது பண்ணி ஒரு ஹையர் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃப்ரம் டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், த ஸ்டேட்ஸ் த்ரூ விச் தி ஆரவல்லி ரேஞ்ச் எக்ஸ்டென்ஸ். சரியா? ஸோ அங்கெல்லாம் தான் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகுது. ஸோ அதில் என்ன ஒரு கிளாரிட்டி வேணும், இது வந்து இப்போ இங்கே கொடுத்துருக்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறது கரெக்ட் கிடையாது, அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளியரான இது கொடுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹையர் கமிட்டி வந்துட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், which state enacted the Women's Farmers Empowerment Act 2026? சரியா? ஸோ யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மகாராஷ்டிரா உமன்ஸ் ஃபார்மர் எம்பவர்மெண்ட் ஆக்ட். இப்போ வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் தி உமன்ஸ் ஃபார்மர்ஸாக தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ வந்து உமன் ஃபார்மர்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம், அவங்கள மோட்டிவேட் பண்ணோம். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு உமன்ஸ் ஃபார்மர்ஸாக வந்துட்டு வரணும். அப்படி இருந்து தனிப்பட்ட முறையில் ஒரு உமன் ஃபார்மர்ஸாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம். அப்படிங்கிறதுனால தான் அந்த இயரும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு தனியான ஒரு ஆக்ட். சரியா? ஸோ அவங்கள வந்து ரெகக்னேஷன் பண்ணுறாங்க. சரியா? லீகல் ரெகக்னேஷன் டு உமன் ஃபார்மர்ஸ். ஸோ அங்கே வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அதனால் வந்து ஒரு ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா, ஸோ டு இஷ்யூ அஃபீஷியல் ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் தி உமன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடியது இன் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லக்கூடியதாக வந்துட்டு நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து மகாராஷ்டிரா ஒரு லா எனாக்ட் பண்ணுறாங்க, உமன்ஸ் ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் ஆக்ட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இது வந்து இந்தியாவிலே முதல் இந்த ஸ்டேட் பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம இங்கே மெயினாக நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ட்ரைனிங்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கான கிரெடிட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸு அண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து முறையாக வந்து அவங்க வாங்குறதுக்கு எல்லா விதமான ஒரு இஷ்யூஸையும் கிளியர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே இந்த கவர்மெண்ட் இது மூலிமா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட், as of July 2026, India installed renewable energy capacity reached. சரியா? ஸோ வந்து 2014லேருந்து இப்போ வரைக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே சொல்ல வராங்க. 2014 ரெனியூவபிள் எனர்ஜிஸ் மூலிமா நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, ஸோ வந்து ரிவர்சபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் எனர்ஜியை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து 288.58 gigawatt. ஓகேவா? ஸோ வந்து கம்பேர்ட் டு 2014 பார்த்தீங்கன்னா வந்துட்டு 76.38 gigawatt வந்துட்டு நம்ம வந்து ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஆஸ் ஆஃப் ஜூலை வந்துட்டு 288.58 gigawatt வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜியோட கெப்பாசிட்டி டோட்டலாக பார்த்திங்கன்னா 162.15 gigawatt. சரியா? ஸோ அதில் சோலார் பவர் வந்து 57.47 gigawatt, விண்டு பவர் வந்து 11.75 gigawatt, பயோ எனர்ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா 57.24 gigawatt, ஹைட்ரோ பவரில் பார்த்தீங்கன்னா 8.78 gigawatt, அண்ட் ஸ்மால் ஹைட்ரோ பவர் இந்தியா ஆல்சோ அட்ராக்டட் அப்ராக்சிமேட்லி 4.40 lakh crore in the foreign direct investment in the renewable energy sector. ஓகேவா? ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி செக்டாருக்கு மட்டும் டேரெக்டாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்துட்டு 4.40 lakh crore வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அந்த 2014 to 2026 இந்த அளவுக்கு ரெனியூவபிள் எனர்ஜியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.